அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேஷ் ஃப்ளவர் ரெமடியில ஃப்ளவர் நேம் வந்து காஸ். இந்த கேரக்டர் வந்து லைஃப்ல வந்து நம்பிக்கையே இல்லாம இருப்பாங்க. படிப்பு சம்பந்தமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அவங்களோட திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், அவங்களோட உடல் நோயை பத்தியான ஒரு விஷயமா இருக்கட்டும், எதுலையுமே நம்பிக்கை இல்லாம லைஃப்ல வந்து போயிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து அவங்க லைஃப்ல வந்து பார்த்துருப்பாங்க. அதனால இதுக்கப்புறம் வந்து அது நடக்காது, நல்லது நடக்காது, சக்சஸ் ஆகாது, நம்ம சந்தோஷமா இதுக்கப்புறம் லைஃப்ல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான எமோஷனல்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால நம்பிக்கை வந்து குறைவா இருக்கும். சில பேருக்கு நம்பிக்கையே இல்லாம ஒரு லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பர்சன் வந்து இந்த ஃப்ளவர் ரெமடி எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து அந்த நம்பிக்கையை வந்து கொடுக்கும் போது செயலா மாறும். அவங்களுக்கான சந்தோஷத்தையும் சக்சஸையும் அந்த ஃப்ளவர் ரெமடி வந்து கொடுக்கும். இதை நம்ம ஒரு கேஸ் டேக்கிங்கோட பாக்குறத விட இது வரைக்கும் நான் பார்த்த கிளைண்டோட ஒரு எமோஷனல்ஸ் இந்த கேரக்டர்ல எல்லாருமே அதுல எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இங்க வர கிளைண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கறது என்னன்னா நம்பிக்கை தான். அந்த ஃப்ளவர் ரெமடியை பொறுத்த வரைக்கும் அதுலான என்ன புரிதல் இருக்கு, அதுல என்ன தெரிஞ்சிருக்காங்க, இன்னும் நம்ம அடுத்தது அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்பிக்கையும் அதுக்கான ஒரு அவேர்னஸே ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஃப்ளவர் ரெமடி நான் கொடுக்குறது. ஸோ இது அந்த புரிதலோடையும் நம்பிக்கையோடையும் இந்த ஃப்ளவர் எடுக்கும் போது அவங்களுக்கான அந்த பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது அவங்க சீக்கிரமாவே பார்க்கலாம். இங்க 2 விதமான கிளைண்ட் வந்து வர்றாங்க. இந்த ஃப்ளவர் ரெமடி பத்தி அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது அவங்க கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டாங்க. அது என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா யாரோ ஒருத்தவங்க சொன்ன ரெஃபரன்ஸ்னால வந்திருப்பாங்க. இந்த ரெஃபர் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுனால நான் இங்க வந்தேன் அப்படின்றது மட்டும்தான் இங்க வருவாங்க. வந்தோடனே அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸோ, அவங்களோட மைண்ட் சிம்டம்ஸோ, பிசிக்கல் சிம்டம்ஸோ எதோ பத்தியுமே அவங்களோட எமோஷனலி ஃபர்ஸ்ட் எதுவுமே இங்க வெளியில வராது. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் என்ன அப்படின்னா, இதுல சரியாகுமா, என்னோட பிரச்சனை வந்து சரியாகுமா, இதுல கியூர் கிடைக்குமா, எவ்வளவு நாள் ரிசல்ட் கிடைக்கும், எவ்வளவு நாள் வரை நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆர் டவுட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க கேட்பாங்க. ஏன்னா இந்த மலர் மருத்துவத்து மேல ஃபர்ஸ்ட் அவங்க நம்பிக்கைன்றது வந்தாதான் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு தெளிவையும் நம்பிக்கையும் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கும். இது ஒரு டைப் ஆஃப் கிளைண்ட் வருவாங்க. ரெண்டாவது என்னன்னா, ஒரு தியரிட்டிக்கலா இந்த மலர் மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. யூடியூப்ல பார்த்ததா இருக்கட்டும், இல்ல வந்து வேற யாரோ ஒருத்தவங்க சொல்லி, இல்ல வந்து இன்னொரு வீட்டுல இந்த மாதிரி ஃப்ளவர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க, நான் அதை பார்த்த பிறகு என்னன்னு கேட்டுட்டுதான் நான் இது மாதிரி ஃப்ளவர் அப்படி எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணி வந்தேன். அதுவே நியர்பை வந்து நம்ம தஞ்சாவூர் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஸோ நான் இங்க எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளைண்ட்ஸ் பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் இங்க நம்பிக்கையை தான் கொடுக்குது. இந்த நம்பிக்கை கொடுக்கும் போதுதான் அவங்களுக்கான அந்த புரிதல் வந்து அந்த ஃப்ளவர் ரெமடி எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதுல நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த நம்பிக்கையை கொடுக்கும் போது அவங்களோட பர்சனல் விஷயமா இருக்கட்டும், ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தையும் சக்சஸையும் அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களால கொண்டு போக முடியும். மனசுபதியான ஒரு கவிதை, நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கையை விடாதே, ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. மனச பத்திரமா பாத்துக்கோங்க. நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.